எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பட்டாணி புலாவ், அதோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் மஷ்ரூம் கீ ரோஸ்ட். ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி புலாவ் செய்ய நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு போட்டு கொரகொரப்பாக மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம பட்டாணி புலாவை டைரெக்டாக குக்கர்லேயே பண்ண போகிறோம். குக்கர் எடுத்து சூடான பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இதில் 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் கீரின 2 பச்சை மிளகாய் சேர்த்து கிண்டுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு புலாவ். இதுக்கு ரொம்ப இன்கிரீடியன்ஸ் தேவைப்படாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்து வதக்கலாம். இப்போ 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது லஞ்சுக்கு இல்லைன்னா டின்னருக்கு வராங்கன்னா கூட இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இந்த புலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பட்டாணி மசாலாவை நல்லா அரிசி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் பார்த்து ஜென்டிலாக செய்யுங்க. அரிசி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1.5 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை சேருங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவு தண்ணி ஊற்றி செஞ்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது உங்கள் வீட்டில் புதினா இல்லைன்னா பரவாயில்ல, புதினா இல்லாமலே கூட இது செய்யலாம். புதினா சேர்க்கும்போது அந்த வாசனை இந்த புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதை சூடாக உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட பரிமாறுங்க. இந்த ரெசிபிக்கு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு சில பொருட்களை நெய்யில் வறுக்க போகிறேன். அதில் பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1.5 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் முழுமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதை 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணணும். மசாலாவோட வாசனை வந்ததும் இதில் 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, மூணு சின்ன துண்டு புளி போடுங்க. இஞ்சி பூண்டும் புளியும் போட்டு 1 நிமிஷம் வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மசாலா ஆற விடுங்க. மசாலா இப்போ ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க.
நான் 400 கிராம் மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சின்ன சைஸில் இருக்குது. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சைஸ் மஷ்ரூம் கிடைக்கலன்னா பெரிய சைஸ் மஷ்ரூமை பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் கெட்டி தயிர், அரைச்ச மசாலா விழுது, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காளானும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. கீ ரோஸ்ட் செய்ய அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது போட்டு கிண்டுங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஊற வச்ச காளான் போட்டு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரை இது கிண்டணும். இப்போ பாருங்க, மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. காளானை நல்லா கோட் பண்ணியிருக்கு. நெய்யோட வாசனை பிரமாதமாக வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காளான் கீ ரோஸ்ட் இப்போ ரெடி. நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.